ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அலைஸ் வால்கர் எழுதின ஆம் ஐ ப்ளூ அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு எஸ்ஸே ரைட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரைட்டர் நம்மளால் அனிமல்ஸோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அண்டு அனிமல்ஸோடைய ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அண்டு இந்த குதிரை இருக்கும் இதில், ஓகேங்களா. ஸோ ப்ளூ அப்படிங்கிற பேரில் இருக்க ஒரு குதிரை இருக்கும். ஸோ அந்த குதிரையை வச்சு அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிற மாதிரியே அதில் மறைமுகமாக பிளாக் பீப்புளுடைய அவங்களுடைய ஸ்லேவரிஸ், அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும், அண்டு பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இதில் மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டோரியில் நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா குதிரையை பற்றின கதையை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ப்ளூ அப்படிங்கிற ஒரு குதிரையை பற்றின ஸ்டோரியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய உள் அர்த்தங்களோட அலைஸ் வால்கர் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலைஸ் வால்கரோட ஒரு ஷார்ட் டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம். ஸோ அலைஸ் வால்கர் பார்த்தோம் அப்படின்னா February 9, 1944 பிறந்திருப்பாங்க. ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட் தான். அண்டு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராகவும், பொயட் ரைட்டராகவும், அண்டு சோசியல் ஆக்டிவிஸ்டாகவும் இவங்க இருந்திருப்பாங்க. இன் 1982, ஓகேங்களா. ஸோ பார்த்தோம்னா ஷி பிகேம் தி ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் உமன், ஓகேங்களா. ஸோ ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் உமனாக இருக்கிற ஒரு பெண்ணு பார்த்தோம் அப்படின்னா புலிட்சர் ப்ரைஸை வின் பண்ண ஒரு பர்சனாக இவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. அண்டு விச் ஷி வாஸ் அவார்டட் ஃபார் ஹர் நாவல் தி கலர் பர்பிள். ஸோ கலர் பர்பிள் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்ஸுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க புலிட்சர் ப்ரைஸை வின் பண்ணியிருப்பாங்க. அண்டு வாக்கர் வாஸ் பப்ளிஷ்டு 17 நாவல்ஸ். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 17 நாவல்ஸ் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. அண்டு நிறைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸும் இவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அண்டு 12 நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸும் இருக்குது, அண்டு போய்ட்ரிஸும் இருக்கும். ஸோ ரொம்பவே கிரேட்டான ஒரு ரைட்டராக தான் இவங்க இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆம் ஐ ப்ளூ அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேவோட கான்செப்ட் அண்டு சம்மரியை நம்ம பார்த்துருவோம். தி ஸ்டோரி ஆம் ஐ ப்ளூ பை அலைஸ் வால்கர். இவங்க பார்த்தோம் அப்படின்னா இதில் மெயினாக டெட்டர்மினிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ டெட்டர்மினிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும், தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டெஸ்டினி செட் ஃப்ரம் பர்த், ஓகேங்களா. ஸோ தலைவிதி இல்லைன்னா ஃபேட் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ நம்ம பிறப்பால் நமக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்களையும், அண்டு இதுதான் நியதி, இதை தவிர வேறு எதுவும் இல்லை, இதுதான் நடக்கும் அப்படின்னு எழுதப்பட்டதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பெண்களுக்கு, ஓகேங்களா, ஸோ பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. அண்டு பெரும்பாலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் என்ன வெளிப்படையாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைனலாக உமன்ஸ் அவங்களுடைய ஃப்ரீடம்காக, அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு எஸ்ஸே ரைட்டிங்கில் நம்ம அலைஸ் வால்கர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே பார்த்தோம்னா எஸ்ஸே, ஓகேங்களா. ஸோ எஸ்ஸே ஸ்டார்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா நரேட்டரும் அவங்களுடைய கம்பேனியனும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹில் ஸ்டேஷனில், ஓகேங்களா. ஸோ ஒரு அழகான புல்வெளிகளோட சமவெளியாக இருக்கிற ஒரு பகுதியை செலக்ட் பண்ணி அங்கே ஒரு அழகான ஒரு வீட்டை நரேட்டரும் அவங்களுடைய கம்பேனியன், அது யாருங்கிறது சொல்ல கிடையாது, பட் இவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேஸில் போய் ஸ்டே பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மலைப்பகுதியிலையும் அண்டு அழகான புல்வெளியிலையும் மலை முகடுன்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா அங்கேருந்து பார்த்தோம் ஒரு டாப் வியூ அப்படின்னு சொல்லுவோம், பார்த்தீங்களா. அங்கேருந்து பார்த்தா எல்லா விஷயங்களும் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பகுதியில் இருக்க ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அங்கே ரெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அது ரொம்ப அந்த வீடு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ஹவுஸ் ஆஃப் லார்ஜ் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி நான் இதை கொடுத்துட்டு பாருங்க. அந்த வீடு ரொம்ப மிகப்பெரிய ஜன்னல்களோடையும் அகலமான ஜன்னல்களோடையும், சில இடங்களில் குறுகலாகவும், சில இடங்களில் பார்த்தோம்னா நம்ம ஃப்ளோரில் இருந்து நம்ம மோல்டிங் வரைக்குமே மிகப்பெரிய ஜன்னலாக இருக்கும். அது அந்த வியூவை பார்க்குறதுக்காக அது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜன்னல் வச்ச அந்த வீட்டை அவங்க செலக்ட் பண்ணி அங்கே போய் ரெண்ட்டுக்காக தான் போகிறாங்க. ஸோ அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அண்டு அந்த வீட்டில் அவங்க தங்கி பார்க்குறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்க எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். இப்படி தான் அவங்க வழக்கமாக பார்த்தோம்னா அந்த பிளேஸில் இருந்துட்டு, அந்த வீட்டில் இருந்துட்டு அந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு அழகான புல்வெளிக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு வீடு இருக்கும், பேலஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோம். அங்கேருந்து டெய்லி நம்ம அப்படியே இயற்கையை ரசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே தான் நரேட்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா
அங்கே ஒரு தூரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹார்ஸ் வந்து அப்படியே வந்து ஹார்ஸ்னால் குதிரை, ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும், பட் சொல்கிறேன். ஸோ ஒரு குதிரை வந்து பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் அப்படியே புற்களை வந்து மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு குதிரையெல்லாம் சவுண்டு கொடுக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு அதோட வாழை வந்து அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும். நினச்சி பார்த்தா தெரியும், குதிரையை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், குதிரை வந்து எப்படி யானை வந்து காதை ஆட்டிக்கிட்டே இருக்குமோ அது மாதிரி குதிரையெல்லாம் பார்த்தோன்னா அந்த வாழை சொல்லிட்டு அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த தூரத்தில் ஒரு குதிரை வந்து அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த குதிரை வந்து ஒயிட் ஹார்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது வந்து வெள்ளை குதிரை, நல்லா வெள்ளை குதிரை, சுத்த வெள்ளை, அழகாக புல்லில் மேய்ஞ்சிட்ருக்கு. அதை பார்த்து அப்படியே நரேட்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அது வந்து பார்த்தோன்னா அது மேய்ஞ்சிட்ருக்க அந்த பகுதி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 5 ஏக்கர்ஸ், ஓகேங்களா, 5 ஏக்கர் நிலம் இருக்கும். ஸோ அந்த 5 ஏக்கர் நிலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரை வந்து மேய்ஞ்சிட்ருக்கும். பட் அந்த 5 ஏக்கரை சுற்றி என்ன இருக்குன்னா வேலி போட்டிருப்பாங்க. அந்த 5 ஏக்கரை தாண்டி அந்த குதிரையால் போக முடியாது, ஓகேங்களா. ஸோ வெள்ளை குதிரை ரொம்ப அழகாக வந்து 5 ஏக்கர் புல்வெளியில் வந்து சூப்பராக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த 5 ஏக்கரை தாண்டி அந்த குதிரையால் போக முடியாது. ஸோ நம்மளை மாதிரி தான் இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி நம்மளால் போக முடியாது, ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஸோ அதை வந்து மறைமுகமாக அதை சொல்கிற மாதிரி. ஸோ அது என்ன தான் அழகாக நேச்சரான ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அதால் ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி போக முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த குதிரை வந்து அந்த பிளேஸில் மேய்ஞ்சிட்டு அழகாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குற அந்த குதிரைக்கு வந்து கூடிய சீக்கிரமே நம்ம நரேட்டர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த குதிரைக்கு பேர் வந்து ப்ளூ அப்படிங்கிறத. ஸோ நேம் வாஸ் ப்ளூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த குதிரையோட ஓனர் வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க டவுனில் தான் அவர் வந்து வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து அந்த குதிரையை அந்த காட்டுக்குள்ளார விட்டுட்டு போயிருப்பார். அந்த 5 ஏக்கர் வேலிக்குள்ளார விட்டுட்டு அவருடைய டவுனில் வந்து இருந்துட்டு இருப்பார். ஸோ இப்படி தான் வந்து அந்த குதிரையை ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம நரேட்டர் வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த குதிரையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கேஷ்னலாக எப்போயாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன், ஒரு யங்கர் பாய் ஆர் கேர்ள், ஓகேங்களா. ஸோ ஒரு பையனோ இல்லைன்னா ஒரு யங்கர் பொண்ணோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குதிரையில் வந்து சவாரி பண்ணுவாங்க. அந்த குதிரையை பார்க்க வர்றது எப்போயாச்சுன்னா அந்த குதிரையை பார்க்க வருவாங்க. அப்படி பார்க்க வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷம் 2 பேரும் அந்த குதிரை மேலே சவாரி பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஃபியூரியஸாக சொல்லுவோம், ஓகேங்களா. ரொம்ப அப்படியே ஆர்வமாக, ரொம்ப ஃபியூரியஸாக வந்து அந்த குதிரை மேலே வந்து சவாரி போய்கிட்டு அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து அந்த ப்ளூங்கிற அந்த குதிரையோட லைஃப் வந்து போயிட்டுருக்கும். அண்டு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைமாக அவங்க போகும்போது அந்த குதிரை மேலே சவாரி பண்ணிவிட்டு அப்படியே முதுகை தட்டி கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பல மாதம் ஆகிருக்கும், இல்லை அதுக்கப்புறம் வந்தாங்களான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. அண்டு அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பகுதி வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும், ஓகேங்களா. பட் வந்து ஜனவரி, இந்த பிப்ரவரி அப்படியே கொஞ்சம் மந்த்து போக போக அந்த வெயில் காலம் வர வர என்ன ஆகும்னா அந்த பகுதியில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து காஞ்சி போயிருந்தானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீசன் வந்து வர ஆரம்பிக்கும். அதே நம்ம நரேட்டர் தங்கியிருக்கிற அந்த பசுமையான வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வீட்டுக்குள்ளே அண்டு வேலிக்குள்ளே, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டை சுற்றி வேலி வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ அவங்க வீட்டை சுற்றி நிறைய ஆப்பிள் ட்ரீஸ் இருக்குமா. நரேட்டர் தங்கியிருக்கிற அந்த வீட்டை சுற்றி நிறைய ஆப்பிள் ட்ரீஸ் இருக்கும். அதில் ஒரு ஆப்பிள் ட்ரீயோடைய அந்த ஒரு கிளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குதிரை இருக்கிற நிலப்பகுதி சைடில் வந்து போகும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த மரக்கிளை தான் வந்து அந்த குதிரைக்கு நிழல் தர மாதிரியும் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி தான் வந்து அந்த குதிரை வந்து அந்த நிழலில் வந்து நிற்கும். இப்படி தான் அங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. மிடில் ஆஃப் த சம்மர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க அந்த 5 ஏக்கரில் இருக்க புல்வெளிகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைட் ஆகுது. மழை பெய்யாதனால வந்து பார்க்குறோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புல்லெல்லாம் வந்து அப்படியே காஞ்சு போயிடுது. ஸோ அந்த குதிரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த காஞ்சு போன புற்களை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்படியே வந்து அரை மனசோடையே என்னடா அது, இப்போ நமக்கு வந்துட்டு பிடிச்ச சாப்பாடை விட்டுட்டு பிடிக்காத ஒரு சாப்பாடு, சிலருக்கு வந்து உப்புமா பிடிக்காதுன்னு வச்சுக்குவோம், நிறைய பேருக்கு பிடிக்கிறவங்க இருக்கலாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு பிடிக்காதனால சொல்கிறேன். உப்புமானா அப்படியே அதை சரி வேறு வழியே இல்லாமல் சரி சாப்பிட்டுக்குவோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த குதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புல்லு காஞ்சு போய் ரொம்ப இதாக இருக்கும், வேறு வழி இல்லாமல் அதை வந்து பசிக்காக அதை வந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம நரேட்டர் வந்து பார்க்குறாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து அந்த ஆப்பிள் ட்ரீ கிட்ட வந்து அந்த குதிரை வந்து நிற்கும். அது நிழலுக்காகவும் நிற்கும், பட் வந்து அந்த ஆப்பிள் வந்து விழுகும் சாப்பிட்லாங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த ஆப்பிள் ட்ரீ கிட்ட வந்து அது நிற்கிறத அந்த நரேட்டர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு சில நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நரேட்டர் வந்து சரி அந்த விழுந்து கிடக்கிற ஆப்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அது 1-2 எடுத்து அந்த ஹார்ஸுக்கிட்ட வந்து குதிரைக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை கொடுத்து அது சாப்பிடுது. லேட்டராக சுத்தமாக அந்த பகுதியில் புல் வந்து காஞ்சு போயிடுது. ஸோ போயிடுறதுனால அந்த
குதிரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நரேட்டர் வந்து எப்போ வருவாங்க, அவங்க எப்போ நமக்கு ஆப்பிள் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அப்படி இருக்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குதிரை வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்பிள் ட்ரீ அந்த விண்டோ பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு குதிரை கிணைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கறது, ரொம்ப சத்தமாக கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கொடுக்கறது, அப்புறம் தரைப்பகுதியை வந்து அப்படியே சுரண்டும்ல மிதிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்படியெல்லாம் அது வந்து பண்ணி சவுண்டு எழுப்புமா. அதாவது அந்த குதிரை நான் வந்துட்டேன், எனக்கு வந்து ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பிளேஸில் வந்து அது வந்து சிக்னல் கொடுக்குது, அந்த குதிரை வந்து கொடுக்குது. இதை வந்து நரேட்டர் வந்து நினைக்கிறாரு. சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குதிரை இந்த மாதிரி செயல்லாம் செய்கிறத பார்த்துட்டு, ஓகே இது என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னா, அப்போ ஐ வாண்ட் அன் ஆப்பிள், அந்த குதிரை வந்து எனக்கு ஆப்பிள் கொடுங்கன்னு கேட்குதாட்டிருக்கு, இதுதான் மீனிங் ஆட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இது பாரு, அது வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது பாரு, அந்த குதிரை வந்து நம்மள்கிட்ட பேசுதே, அது வந்து அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை அது வந்து யூஸ் பண்ணுதுங்கிறத அவர் வந்து பிரமிப்பாக அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சில ஆப்பிளை வந்து எடுத்து அந்த குதிரைக்கு வந்து ஒன் பேக் ஒன்னாக அப்படியே ஊட்டி விடுற மாதிரி கையில் கொடுக்குறாரு. அதை அப்படியே ரொம்ப ஆர்வமாக அழகாக வந்து அந்த ஆப்பிளை வந்து சாப்பிடுது. ஸோ அப்படி சாப்பிட்றம்போது பார்த்தோம்னா இவருக்கு வந்து அந்த ஞாபகம் வரும். அதை சாப்பிடையில் வந்து அவருக்கு என்னென்னா, ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறோம், அதுக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாருமே ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா இப்போ ஓகேங்களா, யார் கூப்பிட்டாலும் வராது. ஒரு சிலர் வந்து செல்லை காட்டி இந்த மொபைல் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோன்னு வச்சுங்களேன், உடனே வந்துடும். ஸோ அப்படி வரும்போது அந்த குழந்தையோட சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த குதிரைக்கு வந்து இவர் ஆப்பிள் கொடுக்கும்போது இவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. ஒரு குழந்தை எந்த அளவுக்கு கிடைக்காத பொருள் கிடைச்சா சந்தோஷப்படுமோ, அந்த மாதிரி அந்த குதிரைக்கு ஆப்பிள் கொடுக்கறதுல தனக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத நரேட்டர் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை சாப்பிடும்போது அவர் வந்து நோட் பண்ணுறத பாருங்கள். ஒரு ஆச்சரியப்படுற ஒரு குழந்தையா அது ஃப்ளெக்சிபிளான டார்க் லிப், அதோட உதடுகள் வந்து அப்படியே வளைஞ்சு கொடுக்கறதையும், ஒரு பற்கள்லாம் அப்படியே இது மாதிரி அதோட டியூப் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பெரிய குழா இருக்க மாதிரி அதோட பற்களை பார்க்குறதும், அதை அப்படியே மென்று அசை போட்டு அந்த ஆப்பிளை சாப்பிட்றதையும் பார்த்து ரொம்ப அப்படியே வந்து ஆச்சரியப்படுறாங்க. நரேட்டர் வந்து அப்படியே அதிசயத்து போய் பார்க்குறாங்கன்னு வச்சு ஓகேங்களா. ஸோ அப்படி தான் அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி அவங்க அந்த ஒரு குதிரைக்கு வந்து இவங்க வந்து ஃபீட் பண்ணும்போது, அந்த ஆப்பிளை கொடுக்கும்போது அவங்களுக்கு பழைய நினைவுகள் வருது. என்னென்னு பார்த்தோன்னா, அவங்களும் அந்த மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குதிரைக்கு கூட பழக்கம் இருந்திருக்கும். ஸோ அந்த அவங்க வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க, அந்த குதிரை மேலே ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த குதிரையோட நேம் பார்த்தோன்னா நான் அப்படின்னு சொல்லி NAN அப்படிங்கிற அந்த குதிரையை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதோட ரைட் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு சிச்சுவேஷனில் வந்து பார்த்தோம்னா, அந்த நரேட்டரோட பிரதர் ஓகேங்களா. ஸோ அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அந்த ஹார்ஸ் வந்து. பட் வந்து இவங்கள்ட்ட அந்தளவுக்கு இருக்காது. ஒரு தடவை அவங்க வந்து ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த குதிரை என்ன பண்ணும், நரேட்டரை வந்து அப்படியே தூக்கி போட்டுறோம்னா அது குதிச்சுதுன்னா எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிற்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அது வந்து உதரும்போது நரேட்டரால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்து மேலே பட்டு கீழே விழுந்துருவாங்க, தலையில் அடிபட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ அப்படி விழுந்தும்போது அவங்க எழுந்திரிச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பெட்டில் இருப்பாங்க, காயம்பட்டு தலையில் கட்டு போட்ட மாதிரி இருப்பாங்க. அவங்க பக்கத்துலேயே வந்து அவங்க அம்மா வந்து அப்படியே ரொம்ப சோகமாக படுத்திருப்பாங்க. ஸோ அப்படி படுத்திருக்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, நமக்கு வந்து இந்த குதிரை ரைடெல்லாம் வந்து ஒத்து வராது. ஸோ அதனால் இனிமேல் வந்து குதிரை அப்படிங்கிற ஒரு குதிரை பயணம் அப்படிங்கிறத நம்ம வந்து தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்குவாங்க. அப்போது அவங்களே வந்து பார்த்தோன்னா, ஆமாம் கரெக்டு தான், இது வந்து நமக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லேட்டராக வந்துட்டு அவங்க அந்த சின்ன வயசுக்கு அப்புறம் குதிரை பயணமே அவங்க போயிருக்க மாட்டாங்க, குதிரை பக்கத்துலேயே இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த குதிரையை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஞாபகமும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த குதிரையும் அந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க வந்து அனலைஸ் பண்ணல. ஏன்னா குதிரையோட கண்ணை பார்க்குறோம் அப்படின்னா, அதோட கண்களில் வந்து அதிகமான ஃபீலிங்ஸை நம்மளால் பார்க்க முடியுமா. இப்போ நம்ம வந்து குதிரையை பார்க்கும்போது கம்பீரமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கண்களில் நீர் வந்துச்சுன்னா அது வந்து அழுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நான் அன்னைக்கு வந்து அந்த குதிரையை நான் சரியாக கவனிக்கல, அப்படி இல்லைன்னா அது நான் இப்படி ஆனதுக்கு அது கூட வருத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் அனிமல்ஸ் ஓகேங்களா. நம்மளே வந்து ஒரு அனிமல் தான். ஸோ ஹியூமன் அனிமல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அனிமல்ஸோட ஓகேங்களா, ஸோ அதர் அனிமல்ஸோட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை வந்து ஆழமாக நேசிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தையாக இருக்கும்போது அந்த அனிமல்ஸோடையே நம்ம வந்து வளர்ந்துருக்கோம், அதோட அனுபவம் நமக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதுங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இப்போ வந்து நம்ம வீட்டில் டாக் வளர்க்குறோம், இல்லை
ஏன்னா ஒரு சிலர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா காகத்துக்கே வந்து கையிலேயே தீனி கொடுக்குறாங்க, அணில்லாம் நிறையா வளர்ப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளே வந்து டாகெலாம் வாங்கும் போனால் அந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் கூடயே நம்ம இருக்கோம்னா அனிமல்ஸை நம்மளால் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தான் அப்படி வந்து அனிமல்ஸோடு நம்ம நெருங்கி இருக்கோம், நம்ம சொல்கிற மாதிரி அதுங்களும் கேட்கும், அதுங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து பண்ணுறோம். பட் வந்து நம்ம பெரிய ஆளானோடனே அதையெல்லாம் மறந்துடுறோம். ஆனால் அனிமல்ஸ் வந்து அதை மறக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரைட்டர் வந்து இங்கே வந்து அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் லேட்டராக வந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ வந்து அப்படியே வந்து கொடுக்குற ஆப்பிள்ஸை வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த 5 ஏக்கரில் வந்து அப்படியே சுற்றுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இவங்க எங்கேயாவது வெளியே நரேட்டர் எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், திரும்ப இவங்க எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. எப்போ வருவாங்க, விண்டோ சைடு வருவாங்களா, எப்போ ஆப்பிள் தருவாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்குன்னே அந்த நரேட்டர் என்ன பண்ணுவாங்களாம், நைட்டு ஃபுல்லாக விழுந்து அந்த ஆப்பிள் எல்லாம் பொறுக்கி வச்சுருந்து அந்த குதிரைக்கு வந்து காலையில் கொடுப்பாங்களாம். ஸோ இப்படி தான் வந்து அந்த ப்ளூக்கும் நரேட்டருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இதே வந்து இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேவரியை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. பிளாக் பீப்புள்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் பீப்புளோட ஒரு குழந்தைய வந்து கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப அழகாக ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அப்படி வளர்க்குற குழந்தை வந்து அடல்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு ஒரு 12 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 12 வயசு ஆனோடனே அவங்க பேரண்ட்டு, அதாவது ஒரு பிளாக் பீப்புளை வந்து ஒரு ஆயா மாதிரி அவங்கக்கிட்ட வளர்க்க சொல்லி விட்றோன்னு வச்சுக்கோங்க. வீட்டு வேலைக்காக அவங்கள வச்சுருக்காங்க, வளர்க்க சொல்லி விட்றோம். அந்த குழந்தை வந்து சின்ன வயசில் இருக்கையில் அவங்கள அம்மானு தான் கூப்பிட்டு வளரும், ஓகேங்களா, அம்மானு தான் கூப்பிட்டு வளரும். பட் லேட்டராக மெச்சூர்ட் ஆகும்போது விவரம் தெரியும் போது அந்த ஒயிட் பீப்புள் அந்த குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா வந்து அவங்கள அம்மானு கூப்பிடக்கூடாது, நாங்கள் தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த பிளாக் அந்த பீப்புள் அந்த பிளாக் லேடிக்கும் ப்ளஸ் வந்து அந்த பையனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடும். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ நாளாக பாசமாக இருந்தவங்கள திடீர்னு பிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது வந்து சொல்லுவாங்க. இந்த கதை லேட்டராக உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பெண்கள் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா ஜாப்பனீஸ், அப்புறமேட்டு கொரியன், அப்புறம் ஃபிலிப்பினா, அது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜே தெரியாத லேடிஸை கூட பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து லேட்டராக அந்த பெண்கள் வந்து லாங்குவேஜை வந்து கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத விட இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அந்த பெண்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக இந்த ஒயிட் பீப்புளை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ளூனா குதிரை அந்த பிளேஸ்லேயே வந்து அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பிளேஸ்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. யாருமே அந்த ப்ளூக்குன்னு யாரும் வர கிடையாது. ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து லேட்டராக ஒரு வெளியில் போயிருப்பாங்க, சில டவுனுக்கு போயிருப்பாங்க, சில நாட்கள் வந்து தங்கி இருந்துட்டு ரிட்டன் வந்து நரேட்டர் அந்த பிளேஸ்க்கு வருவாங்க. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ளூ வந்து அவங்க வீட்டுக்கு வராமல் இருக்கும். இவங்களும் என்னடா ப்ளூவை காணோம், குதிரையை காணாமே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும்போது அதோட லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்தது அவங்க வந்து கவனிப்பாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் அந்த 5 ஏக்கர் பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் ஹார்ஸ் வந்து நிற்கும், ஒரு குதிரை வந்து நிற்கும். ப்ரௌன் கலரில் ஒரு குதிரையை கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அந்த ப்ளூ குதிரை, அதாவது அந்த வெள்ளை குதிரை இருந்த பிளேஸில் ஒரு ப்ரௌன் கலர் குதிரையை கொண்டு வந்து விடுறாங்க. அது வந்து பெண் குதிரை, ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து இருந்திருக்கும். அதை புதுசாக பார்த்த அந்த வெள்ளை குதிரை வந்து பார்த்தோன்னா அது பக்கத்துலேயே போகாது. என்னடா புதுசாக இருக்கே நம்ம ஃபீல்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறது. கொஞ்ச நாள் வந்து பக்கத்தில் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நெருங்கி பார்க்கறது. ஸோ இப்படியே வந்து இந்த ப்ளூக்கும் அந்த ப்ரௌன் ஹார்ஸுக்கும் வந்து ஒரு இது இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து அந்த ப்ளூவும் அந்த ப்ரௌனும், ஓகேங்களா, 2 குதிரை தான். ஸோ இந்த 2 குதிரையை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுங்களுக்குள்ள ரொம்ப ஒரு என்ன அப்படின்னா தனக்கு ஒரு சந்தோஷம். அந்த குதிரைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நமக்கு ஒரு ஆள் வந்துட்டான்டா, நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு. அந்த ப்ரௌனுங்கிற குதிரை பார்த்தீங்கன்னா பெண் குதிரை, ஓகேங்களா, ப்ளூங்கிறது ஆண் குதிரை. ஸோ நமக்கு ஒரு துணை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ளூ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அதோட கண்ணை பார்க்கும்போது நரேட்டர் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி இந்த குதிரையோட அந்த ப்ளூவோட கண்கள் வந்து இப்படி இருந்ததில்லை, ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்ப தனக்கு ஒரு மிகப்பெரிய வரம் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதோட கண்ணை பார்த்தா தெரிஞ்சுதான். அப்படி வந்து அந்த ப்ளூ குதிரை வந்து அந்த ப்ரௌனோட வந்து ரொம்ப மியூச்சுவலாக அழகாக வந்து
அந்த 5 ஏக்கரில் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரௌன் இருக்குல்ல, அந்த குதிரை வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுது. ஸோ ப்ளூ குதிரையும் ப்ரௌனும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸோ 2 குதிரையும் இப்போ என்ன பண்ணுமா, அந்த நரேட்டர்கிட்ட வந்து நிற்குமா, அந்த வீட்டில் வந்து நிற்குமா. அப்படி நிற்கும்போது இவரும் என்ன பண்ணுறாருன்னா 2 குதிரைகளுக்குமே வந்து ஆப்பிள் கொடுப்பாராம். ரொம்ப அழகாக வந்து அந்த 2 குதிரைகளுமே இவங்கள்ட்ட வந்து ஆப்பிளை வந்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டுருக்குமா. ஸோ இப்படி வந்து இவங்க 2 குதிரைகளுக்கும் நரேட்டர் வந்து பார்த்துட்டு ரொம்ப தன்னோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடயே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு வெளியில் போயிட்டு வந்திருப்பார் மறுபடியும். ஓகேங்களா, வெளியில் சில இடங்களுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து அந்த ஆப்பிள் ரொம்ப நாள் ஆகுதே, சரி நம்ம வந்து ப்ளூக்கும் ப்ரௌனுக்கும் ஆப்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஆப்பிள் கிளையை வந்து ஆட்டுறாரு. எல்லா ஆப்பிளும் அப்படியே வந்து கொட்டுது. அப்படி கொட்டும்போது வந்து பார்த்தோம்னா ஆப்பிள் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மழை பெய்யுது, அவ்வளோ ஆப்பிள் கிடக்குது. சரி நம்ம ப்ளூவும் ப்ரௌனும் வேகமாக ஓடியாருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த வேலையை செய்கிறாரு. பட் வந்து பார்த்தோன்னா அங்கே நிற்கிற அந்த ப்ளூ வந்து அசையாமல் நிற்குமா. அப்படியே எத்தனை ஆப்பிள் விழுந்தாலும் அப்படியே அசையாமையே நிற்கிறது. இவர் வந்து பார்த்தோன்னா சில ஆப்பிளை வந்து கையில் எடுத்து அதோட கையில் வந்து கொடுக்குற மாதிரி இப்படி வந்து கொடுக்கறது. பட் அது வந்து அப்படியே அரை மனசோடையே சம்மதமே இல்லாத மாதிரி அந்த ஆப்பிளை பாதி மட்டும் சாப்பிட்டு மீதி அப்படியே கீழே விழுகும். ஸோ அப்படி வந்து அந்த குதிரை வந்து இருக்குமா. பார்க்க ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கே, இது என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த ப்ரௌன் வந்து இந்த ப்ளூ வந்து இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது பார்த்தா அங்கே வந்து அந்த ப்ரௌன் இல்லை, அந்த பெண் குதிரை வந்து இல்லை. அது அந்த கர்ப்பமாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த குதிரை வந்து இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து கர்ப்பமாகணுங்கிறதுக்காக தான் இந்த வெள்ளை குதிரையோட கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அவரது கர்ப்பமானோடனே அதோட ஓனர் வந்து கொண்டு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி போனோடனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து பிரித்த மாதிரி தன்னுடைய மனைவியை காணாங்கிற ஒரு ஏக்கத்தில் தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தத்தையும் வந்து காணாங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக இது வந்து கொடுக்குற ஆப்பிள்ஸை கூட சாப்பிடாமல் அப்படியே வந்து அவாய்ட் பண்ணி ரொம்ப சோகமான ஒரு நிலையில் இருக்குமா. அதோட கண்ணை பார்க்கவே நரேட்டருக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறான். அதாவது அந்த கண்ணை பார்க்கும்போது இவருடைய இதயத்தை அப்படியே கிழிச்சு எறிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெயினை வந்து கொடுத்துதான். அந்த மாதிரி அந்த ஹார்ஸோட லுக்கு வந்து இருந்தது அப்படிங்கிறத வந்து நரேட்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே கிணக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஏக்கத்தில் வந்து அப்படியே ஏக்கம்னா அது வந்து காணாமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் வந்து சப்தமிடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க ட்ரீயை வந்து அப்படியே முட்டி பார்க்கறது, தரையை வந்து வேகமாக அப்படியே மிதிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து அது வந்து செய்யுமா. அதோட குழாம்பில் வந்து மண்ணை கீறுறது. ஸோ இப்படி வந்து அதோட துணையை காணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துது. இப்படி தான் வெளிப்படுத்துச்சு அப்படிங்கிறத அது வந்து சொல்கிறாங்க. கடைசியாக வந்து அது என்ன பண்ணுமா, கடைசியாக வந்து அந்த ப்ரௌன் ஹார்ஸை வந்து எந்த ரோட்டில் கூட்டிகிட்டு போனாங்களோ, எந்த வழியாக கூட்டிகிட்டு போனாங்களோ அந்த பாதையவே அந்த குதிரை வந்து பார்த்துக்கிட்டே நின்றுதான். ஸோ இப்படியே நிற்கிறத நரேட்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து வெறி பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுமா, அந்த 5 ஏக்கருக்குள்ளேயே சுற்றி ஓடுமா. இப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா. எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து அந்த ஆப்பிளை வந்து சாப்பிடுமா. மற்றபடி அது அந்த பக்கமே வராமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருந்த வேதனை வந்து எனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது. அதோடைய துன்பத்தை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்டு வந்து பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மக்கள் இந்த மாதிரி செயல்களை வந்து நம்ம வந்து எப்போவுமே செய்யக்கூடாது. அனிமல்ஸும் ஒன்று, நம்மளும் ஒன்று தான். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்டு வந்து நம்ம வந்து நம்மளுடைய சொந்தங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து மற்றவங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம்னா நரேட்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்டு ப்ளூவோட லார்ஜ் ப்ரௌன் ஐஸ், ஓகேங்களா, அந்த ப்ளூவோட மிகப்பெரிய கண்கள் ப்ரௌன் கலராக இருக்க அந்த கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் டெஸ்பேராகவும் அப்படியே நிர்கதியாக நிற்கிற மாதிரி மிகப்பெரிய துன்பத்தில் நிற்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறதும். அண்டு வந்து மனிதனை பார்த்தாவே வெறுக்கிற மாதிரி இருக்குமா. மனுஷனா வேணா அப்படி தாண்டா போடா அப்படிங்கிற மாதிரி வெறுத்தி போகிற மாதிரி அது வந்து மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சுதான். அண்டு சில நேரங்களில் பீஸ்ட் மாதிரி அப்படியே அரக்கனை மாதிரி ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ஹார்ஸை பற்றி வந்து சொல்கிறாங்க. அண்டு வந்து இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த பியூட்டிஃபுல்லான அந்த ஃபீல்டில் வந்து அந்த வெள்ளை குதிரை மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் அதெல்லாம் ஆனால் அனிமல்ஸ் தானே, கொஞ்ச நாளில் அது பழைய நிலைமைக்கு வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு நாள் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து நரேட்டரை பார்க்குறதுக்காக அந்த பிளேஸ்க்கு வராங்க. அப்படி பார்க்கும்போது அவரும் அந்த விண்டோ சைடில் இயற்கையை அழகாக ரசிச்சுட்டு அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குதிரையை பார்க்குறாங்க. வெள்ளை கலர் குதிரையை பார்த்துட்டுச்சா
சூப்பராக இருக்குல்ல இந்த குதிரை, அழகாக இருக்குல்ல, இந்த குதிரை மாதிரி நம்ம இருக்கணும், இருந்தால் எவ்வளோ ஃப்ரீடமாக அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு வந்து நரேட்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நரேட்டர் வந்து சொல்கிறாங்க, நமக்கு பார்க்குறதுக்கு அந்த குதிரை வந்து சுதந்திரமாக சந்தோஷமாக வெள்ளை கலர் அழகாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த குதிரையோட லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு முழுமையான விஷயங்கள் வந்து அந்த நரேட்டருக்கு தான் தெரியும். அதோட துன்பம் அவருக்கு தான் தெரியும், அந்த குதிரைக்கு தான் தெரியுங்கிற விஷயத்த தன்னோட மனசுக்குள்ளார நரேட்டர் வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி நினச்சிக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மில்க்கு பால் வந்து நம்ம வந்து மாட்டுக்கிட்ட இருந்து வாங்கி குடிக்கிறோம், கோழிகள்கிட்ட இருந்து முட்டையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி விலங்குகள்கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த அனிமல்ஸ்லேருந்து நம்ம வந்து விஷயங்களை வாங்குகிறோம். பட் வந்து அந்த முட்டைகளை சேகரிக்கவும், அந்த மாடுகள்கிட்ட இருந்து பாலை வந்து நம்ம வந்து சேகரிக்கவும், அந்த மாடுகளை எந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிறோம், அந்த கோழிகளை எந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிறோங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனிமல்ஸோட பெயின்ஃபுல்லான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் ரைட்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனிமல்ஸோட ஃப்ரீடமுக்காகவும் அண்டு வந்து அவங்களுடைய நியாயத்துக்காகவும் நம்ம வந்து பேசணும். அப்படி பேசுகிறதுல ஆளாக நான் இருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து மாமிசம் வந்து சாப்பிட்ருப்பேன். அதை சாப்பிட்டது வந்து ஒரு துன்பமான ஒரு விஷயந்தான். அது வந்து என்னால் மறக்க முடியாது. பட் அதே சமயத்தில் ஆளாக நான் சாப்பிட்ருந்தாலும் கூட அதை ஆளாக துப்புற மனிதனாகவும் நானாக தான் இருப்பேன். இனிமேல் வந்து அனிமல்ஸுக்கு வந்து எந்தவித பெயின்ஃபுல்லான விஷயங்களையும் எந்தவித தொந்தரவும் நான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ரைட்டர் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஆம் ஐ ப்ளூ அப்படிங்கிற அந்த டைட்டிலில் இந்த குதிரை எப்படி அடப்பட்டு, இந்த குதிரை எப்படி தன்னோட லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து எல்லாத்தையும் பிரிஞ்சு பெயின்ஃபுல்லான ஒரு இடத்துல இதுதான் உன்னோட இடம், இதுக்குள்ளே தான் உன்னோட வாழ்க்கைன்னு அடப்பட்டு கிடக்குதோ, இதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் தன்னுடைய இடத்துக்குள்ளேயே அடைப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பெண்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இந்த எஸ்ஸேல வந்து நரேட்டர் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.